அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ். ஸோ முதல்ல என்னோடய இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எங்கே போனால் பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பார். ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் என் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காரு. அப்போ நான் இந்த படம் வந்து அவர் முடித்தோடனே ஸ்டோரி முடித்தோடனே என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்ப்பா அப்படின்னு சொன்னார். நான்லாம் ஷாக். ஆனால் என்ன நம்பி எப்படின்னு, பண்ணலாம்ப்பா, உன்னை பற்றி தெரியும், உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணுவ, சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை, பண்ண படம் சைன் பண்ணோம் நாங்கள். ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து நான் யோசித்தோம், ஓகே எப்படி இருக்கு போகிறோன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஒரு 2.5 hours ஃபிலிம்ஸ்க்கு ரீரெக்கார்டிங் பண்ண போகிறோம். உட்காந்தோடனே தான் அப்படியே உடம்பு ஆடிடுச்சு. அப்படியே ஓகே, ஒரு சீனுக்கும், ஆனால் ஒரு சீனுக்கும் எனக்கு கைட் பண்ணார், தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி, படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, நான் பண்ணுற ஒரு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்போவுமே என்கிட்ட துணையாக இருந்த டேரக்டருக்கு மறுபடியும் நன்றி. அண்ட் கேமராமேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்க 2 பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க, தம்பி 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 தம்பி. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லான்னு. அண்ட் எடிட்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்டு இருக்குது. ஒரு டைட்டில் சாங் இருக்குது, ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்குது. ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார், அப்புறம் உதயா அன்பழகன், அப்புறம் நம்ம ஜெகன் சார். 3 பேரும் 3 பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எங்கே ப்ளே பண்ணாலும் முதல் கேட்குற கேள்வி லிரிக்ஸ் யாருப்பா அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் லிரிக்ஸ். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, டைட்டில் சாங். ஸோ தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட் என்னோடய மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை, என்னோடய காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்லேருந்து வரலைங்க, மியூசிக் டீமே காலேஜ்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். ட்ரம்மர், கிட்டாரிஸ்ட் எல்லாம் வாங்க வாங்க வா வா அப்படின்னு. ஸோ அப்படி கொத்தா வந்தோம். மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார், முழுசாக நம்பினார். ஸோ படம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு படமாக வந்திருக்கு இப்போ. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எப்போதும் போல் தமிழில் தொகுத்து வழங்குகிற கவிதா அக்காவுக்கு சிறப்பு நன்றிகள், வணக்கம். இந்த மாலை வேளையில் இயக்குனர் சொன்னது போல் அனைவரும் எங்கள் படக்குழுவுடைய இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறதுல முதல்ல எனக்கு மகிழ்ச்சி. மணி ப்ரோ நாங்கள் அப்படி கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. போன மேடையிலே சொல்லியிருந்தேன், இதற்கு முன்பாக அவரோட கண்மணி பாப்பாங்கிற ஒரு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் ஏறக்குறைய இதே டீம் தான் நாங்கள் அங்கே பார்த்தது. அதில் சொல்லியிருப்பேன், நாங்கள் இந்த படத்தில் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம்னு. என்ன சொல்லியிருக்கேன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஒரு கதைக்களம் வந்து பிடிக்கிறதுல, நாட் பிடிக்கிறதுல ரொம்பவே தேர்ந்த ஒருத்தர். எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நம்ம லிரிக்ஸ் கொடுக்கும்போது தான் அப்படி தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்துடைய பாதி நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டருக்கு போய்ட்டு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான கதைச்சூழல் பாடல் எழுதியிருக்கிறேன், சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் இசையில். சஞ்சய் வந்து என்னுடைய எத்தனை பாடல்கள் வந்து என்னோடய பாடல்களை அவர் பாடியிருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியல. அவ்வளோ கவுண்ட்லெஸ் நிறைய சாங் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் அவரை பாடகராக பயன்படுத்தணும், அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் அவரை இசையமைப்பாளராக பயன்படுத்தணும், காசு கொடுத்து. அது முக்கியம். நான் ஏறக்குறைய வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறேன், தினந்தோறும் அதிகமாக பார்க்குற 2 பேருடைய ஸ்பீச் வந்து ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று பழக்கருப்பையா சார் அவர்கள். அதில் தனஞ்சயன் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார், அந்த
டைட்டில் வந்து எப்படி நொடி பொழுதில் நடக்கிற விஷயம்னு இயக்குனர் சொன்னதை கேட்டு அதை ஒரு நொடி அப்படின்னு மாற்றினதை பற்றி விவரித்து சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். ஸோ இது எந்த அளவுக்கு அதோடைய யூஎஸ்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற அந்த நுட்பம் நுணுக்கம் எப்போவுமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் கையில் இந்த படம் சென்றடைஞ்சுது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பழக்கற்பியா சாரை மேடையில் வச்சுட்டே சொல்லலாம், ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நொடியில் ஆட்சியே மாறும். ஸோ என்ன வேணால் நடக்கும். அதனால் வந்து நிச்சயமாக அதை சொல்லலாம். அதே போல் வந்து தமன் ப்ரோ அவருமே வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறத விட பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பேஸ் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வாய்ஸில் ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே படம் வேறு லெவலில் வந்திருக்கு. எங்கள் டீம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறத வந்து எனக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. தமன் ப்ரோ 10 ஆரி ப்ரோ, ஆரி ப்ரோ 10 தமன் ப்ரோ, அந்த அளவுக்கு ரெண்டு பேரையும் விட்டால் சோஷியலில் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரித்து நெஞ்சிருவாங்க. அவ்வளோ நாலேஜ் அவங்ககிட்ட இருந்து நான் பர்சனலாக நிறையா பேசியிருக்கேன் தமன் ப்ரோ கிட்டலாம். நான் அவ்வளோ நாலேஜ் ஷேரிங். ஆரி ப்ரோவோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் மீண்டும் மேடையில் பார்க்கறது. ஸோ என்னுடைய பாடல் வந்து மழை எனவே நீ வந்தாயே மகள் வடிவில் நீ என் தாயே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு எமோஷனல் சாங். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கதை சூழல் பாடலை அந்த சூழலை விளக்க முடியாத ஒரு ட்ராப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு கொடுப்பாரு. அடுத்த முறை தயவு செஞ்சு காதல் பாடல் கொடுங்க. காதல் பாடல் கேட்டு அடம் பிடித்த பாடலாசிரியர்னு தம்பில் டைட்டில் போடுங்க. ஸோ நன்றி, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஊடக நம்மளுக்கு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கொண்டு நன்றி. ஒவ்வொரு மேடையிலையும் அக்கா மற்றவங்களை பற்றி கவிதை நடிகளை சொல்லும் போல நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளை ஒரு நாளாக இப்படி சொல்லிட மாட்டாங்களான்ட்டு இன்னைக்கு நடந்துட்டு. எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருந்தார். எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் மணிவர்மன் மேல் வச்ச நம்பிக்கை தான் இந்த படம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ஏன் அற்புதமாக வந்திருக்குன்னா, நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன், ரொம்பவே சிறப்பான ஒரு படம். சினிமாவில் வாக்கு கொடுத்து அதை சரியாக நிறைவேற்றுங்கிறது சும்மா சொல்லுவாங்க, நான் அடுத்த படத்தில் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அந்த இயக்குனர் அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரு படத்தில் வேலை செஞ்சோம். அந்த படம் வரல, அப்படி ஒரு படம். அந்த படத்தில் வேலை செய்யும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரை இயக்குனர் அவர் என்ன கவிஞர் என்பார். அப்போ என்ன சொன்னார்னா, நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன்னு சொன்னார். அன்றைக்கி சொன்னார், இன்றைக்கி செஞ்சுட்டார். ஸோ அந்த வாக்கு நிறைவேற்றுறவங்க வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்தக வெளியீட்டை பற்றி அக்கா சொன்னாங்க. பதட்டப்படாமல் தான் இருந்தேன். பழகருப்பை ஐயாவை பார்த்தோன்னே ஒரு பதட்டமாயிட்டு. பெரிய இலக்கியவாதி, அவருடைய இலக்கிய பேச்சுக்கும் இதுக்கும் நான் பெரிய அடிமை. அப்புறம் குற்றப்பரம்பரையோடைய மிகப்பெரிய ரசிகன் சார். நான் 2 வாட்டி படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. இருக்காங்க ஆரி அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரான ஆள் யாருனாங்க, தனஞ்சயன் சார் தான். ஒருத்தர் சொல்லுவார், எப்போதும் ஏதாவது துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். தனஞ்சயன் சாரை பார்த்தா அப்படி தெரியும், எப்போதும் பரபரப்பாகவே இருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் அப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசை. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும். அப்புறம் கேபிள் சங்கர் அண்ணன் மூலமாக இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. பேர்லேயே கேபிள் இருக்கனால கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டாரு. பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது மணிவர்மனுடைய இந்த வெற்றிக்கு வந்து ரொம்ப இது கொஞ்சம் காலதாமதமான வெற்றி தான். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, எந்த ஒரு தாமதத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்லுவார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தாமதம் வந்து உங்களுக்கு மணிவர்மன் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு இதையும் கொண்டு வரப்போகுது. எனக்கு இங்கே எல்லாரும் நல்ல பரிச்சயம் தான், இயக்குனர் கூடுதல் பரிச்சயங்கிறதுனால அவரை பற்றி பேசுகிறேன். தனஞ்சயன் சார் சிவசங்கர் கூட சொன்னார். தனஞ்சயன் சார் ஒரு மேடையில் சொல்லும்போது சொன்னார், ஒரு வீடியோவில் சொல்லும்போது சொன்னார், இந்த நொடிங்கிறத ஒரு நொடின்னு மாத்திரக்காக நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். இப்போ ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒன்று உண்டு, உன்னிலும் பெரியவனாக ஒருவனில் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைத்தினில் இருந்து வாழ்வாய் அப்படின்னு ஐயா ஒரு வாசகம் சொல்லுவார். ஒருத்தங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நிச்சயமாக ஏதாவது ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும். அந்த பண்பை நாம் பிடிச்சிக்கிட்டா அவங்கள மாதிரியே நம்மளும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அது வந்து மணிவர்மனுக்கு ரொம்பவே உண்டு. யார் என்ன சொன்னாலும் அதில் கரெக்டான விஷயம் இருந்தால் அதை அப்படியே கேட்ச் பண்ணி கரெக்டாக தன்னோட வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அப்புறம் சஞ்சய் தம்பி, நீ தான் அனிருத்து அடுத்து இறக்குமான்னு பார்த்துக்க. எனக்கு 3 பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டுனாலும் நீ 3 பாட்டு வருஷத்துக்கு எனக்கு கொடுத்துறணும், இப்போவே சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காதல் பாட்டு தான். அதனால் காதல் பாட்டு இயக்குனர் நானே கேட்கல, அவரவே கொடுத்தாரு. நம்மளுடைய வெதர் அறிஞ்சு அவரே இந்த காதல் பாட்டு கொடுத்துட்டாரு. அதில் பாட்டு வாங்குறதுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஆள். அவர் கொஞ்சம் வைரமுத்து ஐயாவுடைய ஊர் பக்கத்தில் ஒரு ஊருங்கனால அந்த சாயல் கொஞ்சம் வேணும். யுகபாரதி என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுகபாரதி என்ன கொஞ்சம் சாயல் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பாட்டில் படுத்தி எடுத்து வாங்கினார். எனக்கு நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு, நீங்கள் கேட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதில் ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இயக்குனர் சொன்னார். அழகே உன் போல கஞ்சாட
அப்படின்ட்டு ஒரு வரி வரும், அது ரொம்ப பிடிச்சதா சொன்னார், எனக்கு மறந்துட்டு இப்போ. மற்றபடி எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பிஆர்ஓ வெங்கடேஷ் தம்பிக்கும் நன்றி. வணக்கம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா முழு படத்தோட கதையும் சேர்த்து சொல்லியிருப்பீங்க போல. தேங்க்யூ ஜெகன். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 4ஆம் வகுப்பில் எழுத தொடங்கி இசை புயலின் நேரடி பார்வையில் இயங்கும் KM பள்ளியில் இசை மற்றும் சவுண்ட் இன்ஜினியரிங் படிப்பையும் ஒரு நொடி திரைப்பட பாடலாசிரியராக இன்று அறிமுகமாகும் புது உதயம் உதயா அன்பழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உதய அன்பழகன். சஞ்சய் ப்ரோ, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பாட்டை பற்றி ஒரு நொடின்ற பாட்டு நான் எழுதியிருக்கேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணல பேசுகிறதுக்கு, அதனால் மன்னிச்சிக்கங்க. புரியல, கிட்ட போவா, சரி, மேலே தூக்கிக்கிறவா, ரைட். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதனால் தெரில. ஸோ அதான் டேரக்டர் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மொத்த எப்படி இந்த படம் போகும் அப்படின்றத வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ அதை வச்சு நான் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அது மூலியமாக நான் அந்த பாட்டு எழுதினேன். ஸோ படத்தோட படத்தில் நடக்கிற மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த பாடலில் வந்து சொல்லணும், சட்டிலாக நம்ம வந்து அந்த மெசேஜை காட்டணுன்றதான் அந்த பாட்டோட மோட்டோ மாதிரி. ஸோ அப்படி தான் நான் எழுதியிருப்பேன். எல்லாரும் கேளுங்க, அதுக்கு மேலே எதுவும் தெரில. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மனின் அருளோடும் ஆசியோடும் அழகர் மூவிஸ் தொடங்கி முதல் படமாக ஒரு நொடி தயாரித்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அழகர் மூவிஸ் திரு அழகர் ஜி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு நொடி திரைப்பட எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு ஓரவாசலேருந்து ஆரம்பித்த கதை. அது நல்லபடியாக நல்ல படம், சிறப்பாக தம்பி மணிவர்மன் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. தம்பி கேஜி கேமரா நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்காரு. இதை வந்து தனஞ்சயன் சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக பெரிய அளவில் கொண்டு போயிட்டுருக்காரு. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ தனஞ்சயன் சார், டைரக்டர் மணிவர்மன், ஹிஸ் மச்சி ரிதேஷ், என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி. இந்த படத்தில் இந்த டீமில் ஒரு பங்காக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அம்மா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நியூ டைரக்டர், பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து புதுசாக வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்தது. அது வந்து ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்டில் ஒரு கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார். ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்குது, உண்மையான ஒருத்தர். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க ப்ரெஸ், ப்ளீஸ் உங்கள் கையில் தான் நெக்ஸ்ட் லெவல், நீங்கள் இதை கொண்டு போங்க. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்ஸஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய it should make a big impression அப்படின்னு ஒரு ஆசை. I wish the team all the best. Manivarman all the best. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க சிவி குமார் சார், ஆரி ப்ரோ, பாலகருப்பையா சார், தனஞ்சயன் சார், எல்லாத்துக்குமே, ஹீரோ மகேஷனா, எல்லாரும் அண்ட் என் டீம் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா. நானும் உங்களோட பெரிய ஃபேன், உங்கள் தமிழுக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்திட்டேன். இந்த நொடிக்கு அப்புறம் சந்தோஷமாயிரும் நம்புகிறேன். எஸ். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோடய 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று டைரக்டர் சார் மணிவர்மன் சார், இன்னொன்று கேஜி ரதீஷ் சார். அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கோம் ஷூட்டிங்கில், அவ்வளோ இருக்கும். மணி சார் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படியே ஒரு சிரிப்பார். இப்போ கூட நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா அதே சிரிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப பக்கபலமாக இருப்பார். அண்ட் கேஜி ரதீஷ் சார் ஃபயராக ஷூட் பண்ணிருப்பார், அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் என்னோட பெரிய பில்லர்ஸ். ஸோ
அதுக்கப்புறம் என்னோடய டீம், இது வந்து ஒரு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சார். அண்டு தனஞ்சயன் சார், உங்களுக்கு பெரிய நன்றி சார். எங்கள் ஒரு நொடியை பல மணி நேரங்களாக ஆக்கிட்டீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற அந்த ஒரு நொடி தான் எங்களை மாதிரி நிறையா கனவுகள் இருக்குது, கனவோடு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் இந்த படம் முக்கியமாக உருவாக இருக்க மை ப்ரொடியூசர் கேஜி சார் அண்ட் மதுரை அழகர் சாருக்கும் நான் பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அருண். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பருவம் செல்லும் உருவ கேலிகளை தூக்கி எறிந்து உயரே தெரிந்தவர். வெள்ளந்தி பேச்சும் விவரமான நடிப்பும் அக்கா எப்பவுமே பக்கா. கடைக்குட்டி சிங்கம் டாக்டர் குக்குவித்து கோமாளி என்று குக் கிராமங்களில் கொண்டாடும் கோடை மழையாக தீபா சங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இதில் வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அருமையான பாடல்கள் ஒருத்தங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பறி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்களில் இருந்தால் அவர் கொடுப்பார். அதனால் இதில் வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இதில் கேமராவில் பதிவு பண்ணிகிட்ருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றி வெளியில் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போகக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்பு உள்ளங்களோடு உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து மணித்தம்பி தான் என்னையை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்போ, அக்கா என் படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்போ ஒரு 2 நாள் தான் நடித்தேன். 2 நாளும் இதை சொன்னப்போ கூட நான் நம்மளை உண்மையிலே அவர் படத்தில் கூட்டிகிட்டு வந்து இதில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமாக மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவாக என்னை நடிக்க வச்சுருக்காங்க இதில். அதுக்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணாவை வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில். என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்பில் இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்லை, என்னோட அண்ணனா. அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்போ வந்து ஐயா பேசினேன். ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று, ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தெறுதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்தில் பிறந்தா ஆமாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேச்சு. யாராவது பேசினாங்க நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். நிறைய புஸ்தகங்களில் படிப்பேன். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் பிறக்கலை. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோடு பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம், நம்மளை வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனால் அந்த தாக்குதலை மீறி, ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க, நம்மளை யார் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில் கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி.